நாமம் பரிசுத்தப்படுவதாக, மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் வசனம் 30, 31. ஹல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. ஹல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. ஏன்? அவரே, இயேசுவே நமக்கு தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆகவே மேன்மை பாராட்டுகிற மனுஷன், இந்த பூமியிலே மேன்மை பாராட்டுகிற மனுஷன் தேவனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று எழுதுகிறார். ஏன்னா அவர்தான் இந்த பூமியிலே நமக்கு மெய்யான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, தேவனை மகிமைப்படுத்தி வாழ்வதற்கு, தேவனுடைய நாமத்தை உயர்த்தி வாழ்வதற்கு அவர் நமக்கு ஞானமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, போன தடவை ஒரு காரியத்தை சொன்னேன், அதை மறுபடி சொல்லிட்டு போகலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 9, 10. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 9, 10. பாருங்க, எலிசா தீர்க்கதரிசியை பத்தி ஒரு பெண் சொல்லுகிறாள். தன்னுடைய கணவன் கிட்ட சொல்றா. எலிசா தீர்க்கதரிசியை பத்தி இந்த பெண் சொல்லுகிறா. என்ன சொல்லுகிறா? இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற, எப்போதும் அப்படின்னா அடிக்கடி வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. அப்போ எலிசா எப்போது வந்து போகிறார், அந்த வழியில வந்து போகிறாரு, அங்க வந்து தங்குறாரு. தங்கும் பொழுது அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய செயல்கள் எல்லாம் ஒரு ஒளிவு மறைவு இல்லாதபடி வெளியரங்கமாய் இருக்கிறது. வெளியரங்கமாய் இருக்கிறத அந்த பெண் பார்த்துட்டு என்ன சொல்றா? இவரை நான் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்ப யாருக்கு இது மகிமை? இது கர்த்தருக்கு ஒரு மகிமை. அப்போ அந்த மகிமை, கர்த்தருக்கு என்று மகிமையாய் வாழும் பொழுது, இந்த பரிசுத்தவான் என்ற ஒரு வார்த்தை ஒரு பெண்ணினுடைய வாயிலிருந்து வந்து ஒரு தேவனுக்கென்று ஒரு பரிசுத்தமாய் வாழும் பொழுது அந்த பரிசுத்தவானுக்கு என்ன நடக்கிறது? எந்த ஒரு பிரயாசமும் இல்லை. பாருங்க, அவருக்காக நான் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும் பொழுது அங்கே இவருக்குன்னு வீடு கட்டி கொடுக்கிறான், பரிசுத்தவான் என்று கண்டு. அப்போ இந்த பரிசுத்தவான் கைவிடப்பட்டானா? இல்ல. பிரயாசப்பட்டானா?
இல்லை. அப்போ தேவன் ஒருவரையும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அப்படி நாமத்தின் மகிமைக்கென்று வாழும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தமும் ஒரு நீதியும் உள்ள வாழ்க்கை வாழும் பொழுது, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று வாழும் பொழுது அவன் கைவிடப்படுவதில்லை. அவனுடைய பிரயாசம் என்ன? ரொம்ப குறைவா இருக்குது. இந்த பெண் பிரயாசப்படுறா. அந்த பரிசுத்தவானுக்காக என்ன பிரயாசப்படுறா? அந்த பெண் பிரயாசப்படுறா. அதானே நடந்துச்சு. எலிசா வீடு கட்டினாரா? இல்ல. அல்லேலூயா. அப்போ அவர் கைவிடுவதில்லை. அப்போ என்ன பார்க்கிறா? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த வாழ்க்கை ஒரு ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு நான் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல படிங்க. ஆதியாகமம் 39:3 படிங்க. இது ரொம்ப நாள் பிரசங்கம் பண்ண இத. போதும். பாருங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் கூட தேவன் இருக்கிறார் என்பதை காண்கிற அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அல்லேலூயா. அப்போ நாம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நம்ம தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம மற்றவர்கள் பார்வையில சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது அவர் நம்ம மூலமாக தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மிலே தேவனை மற்றவர்கள் காண வேண்டும். நம்மிலே மற்றவர்கள் தேவனை காண வேண்டும். அதான இருக்குது. இவரை நான் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் சொல்றான்ல. எல்லாத்தையும் வாய்க்க செய்கிறார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், எல்லாத்தையும் வாய்க்க செய்கிறார் என்று கண்டு காண்கிற அளவு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். பாருங்க, இதற்கு தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். நம்ம அழைப்பு எதுக்கு? இந்த இப்படி ஒரு மீட்பை ஏற்படுத்தி அந்த மீட்பின் மூலமாக நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இந்த நரகாக்கினிலிருந்து, நித்திய நரகாக்கினிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நித்தியமாய் அவரோடு இருக்கும்படி வாழ அவர் எவ்வளவு அவமான நிந்தைகளை எல்லாம் பட்டு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய மரணத்தை அவருடைய மரணமாக்கி அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை. அவரை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க சுயாதீனமா இருக்கிறீங்க, யாருக்கு அடிமையா இல்லை, இல்லையா? அடிமையா இல்லை. இப்போ சுயாதீனமா இருக்கும் பொழுது நாம இன்னொன்று அவருடைய மகிமையை வெளிப்படுத்த நாம நம்முடைய வாழ்க்கையை பிரயோஜனமாக்கி கொள்ள முடியும். பாருங்க, தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
11வது வசனம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தானியேலுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். படிங்க. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவரோட வாசம் பண்ண தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அறிவிக்கத்தக்க ஒருவரும் இல்லை என்றார். நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவின் நிமித்தம் அவன் கலங்கி போகிறான். கலங்கி போய் தங்களிடத்தில் இருக்கிற ஞானிகளை என்ன பண்றான்? கூப்பிடுறான். என்ன கூப்பிடுறான்? தங்களிடத்தில் இருக்கிற ஞானிகளை அவன் கூப்பிடுகிறான். கூப்பிட்டு சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லணும், சொப்பனத்தையும் சொல்லணும். அல்லேலூயா. சொப்பனத்தை சொல்லிட்டா எதையாவது சொல்லி இந்த ஞானிகள் இந்த சொப்பனத்துக்கு விடுகதையை சொல்றவங்க சொல்லி ராஜா கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். அதான் ராஜா யோசிக்கிறான், இவன் உண்மையிலே ஞானிகளாயிருந்து, சாஸ்திரிகளாயிருந்து, ஜோசியராயிருந்து, சூனியக்காரர்களாக இருந்தா உண்மையாகவே இவர்களுக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு திறமை இருந்தா சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் சொல்லணும். முடியுமா இது? உடனே அவங்க சரண்டர் ஆயிடுறாங்க. இவ்வளவு நாளும் நம்ம பொய்யான காரியங்களை சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்ப ராஜா கரெக்டா நம்மளை பிடிச்சிட்டாரு. இப்ப என்ன செய்யறதுன்னு செய்துட்டு அவன் என்ன சொல்றான்? ஒரு வார்த்தை சொல்றான். ராஜா கேட்கிற அந்த சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர்கள் இவர்கள்லாம் என்ன சொல்றாங்க? ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் இதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை. எப்படி சொல்றான் பாருங்க. பதில் கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளை பத்தி. ஆனா இத மாம்சமான ஒரு மாம்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷங்கிட்டையும் வாசம் பண்ணாத தேவர்களா இருந்தாதான் அவ்வளவு பரிசுத்தம் தேவை. எவ்வளவு பரிசுத்தம் தேவை? இந்த நீ கண்ட சொப்பனத்தை சொல்வதற்கு, சொப்பனத்துக்கு விடுகதையை சொல்வதற்கு இந்த பூமியிலே மாம்சமான ஒருவரும் இல்லை. அவனுக்கு தெரியுது, அவனை பத்தி அவனுக்கு தெரியுது, தன்னை பத்தி அவனுக்கு தெரியுது. அந்த ஜோசியக்காரர்களுக்கு, அந்த சாஸ்திரிகளுக்கு தங்களை குறித்து தெரிகிறது. இது மாம்சமாயிருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் இதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார். அப்ப ராஜாவுக்கு கோபம் வந்தது. லட்சக்கணக்கில் உனக்கு சம்பளம் கொடுத்து வருஷ கணக்கா உட்கார வச்சு, அப்ப இவ்வளவு நாள் நீ என்ன பண்ணிருக்கிற? என்ன ஏமாத்தி இருக்கிற, என்ன வஞ்சித்து இருக்கிற. ஆகவே எல்லாரையும் கொல்லும்படி என்ன பண்றான்? கட்டளை இடுகிறான். அல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னாடியே தானியேல் அங்க போய் இருக்கிறாங்க, அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவங்க அங்க அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. எப்படிப்பட்டவங்க அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனை விட்டு பின்வாங்கினதுனால எல்லாரும் இல்ல, அநேக ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினதுனால தேவன் அந்த எருசலேமை தீக்கிரையாக்கி அழித்து அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி அடிமைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறதுல தானியேலும் அவனுடைய நண்பர்களும் இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பாருங்க. எப்படிப்பட்டவங்க? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தானியேல் 1:3 ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகி சில வாலிபர்களை கொண்டு வரவும். பாருங்க, தேசத்தை இந்த நேபுகாத்நேச்சார் அந்த இஸ்ரவேலை அழிச்சிட்டு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆட்களை எடுத்துட்டு வர்றான்.
எடுத்துட்டு அவனுடைய வேலைக்கு வைக்கிறான். இவங்க இங்க இப்ப இருக்கிறாங்க. ஆனா அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த நேபுகாத்நேச்சார் கிட்ட அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா அவன் என்ன பண்றான் பாருங்க, உலகம் என்ன பண்ணுது, உலகத்தார் பாருங்க எப்படி பாக்குறாங்க. ஆள் பார்க்கறதுக்கு ஹைட்டா இருக்கணும், பார்க்கறதுக்கு நல்லா லுக்கு நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்லா படிச்சிருக்கணும், அவங்கள தான் வேலைக்கு வைக்கிறாங்க. யாரை வேலைக்கு வைக்கிறாங்க? இப்படிப்பட்ட திறமை உள்ள ஆட்களை தான் உலகம் என்ன பண்ணுது, வேலைக்கு வைக்குது. ஆனா நம்முடைய கர்த்தர் வித்தியாசமானவர். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய ஞானத்தை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அந்த ஞானம் வேற யாருக்கும் கிடைக்காது. அவர் வேற அளவு, அவருடைய அளவின்படி அவர் கொடுக்கிறார். அப்போ இவன் ஏற்கனவே அங்க இருக்கிறான். எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அடிமைத்தனத்துல இருக்கிறான். தானியேலும் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, அவருடைய நண்பர்களும் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்குது. 8ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? இதுல 3வது வசனம் படிக்கும்போது நான் சொன்னேன், ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபர்களை. அப்ப இவங்க எவ்வளவு ஒரு கனம் பெற்றவர்களா இருந்தாங்க இஸ்ரவேல் தேசத்துல. இவங்க எவ்வளவு கனம் பெற்றவர்கள் இல்லையா? அந்த கனம் பெற்ற இவர்கள் இப்ப அடிமைத்தனத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். இப்படி கனம் பெற்ற ராஜ குலத்தாரு, யாதொரு மாசு இல்ல, கல்வியிலையும் ஞானத்திலையும் அவர்கள் உயர்ந்தவர்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க இப்ப அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது ராஜா என்ன பண்றான்? ராஜா தன்னுடைய சாப்பாட்டே கொடுக்கறான். அப்போ தானியேல் என்ன சொல்றான் பாருங்க, தன்னுடைய இருதயத்திலே ராஜாவின் போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அந்த பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். நான் யார் தெரியுமா? என்னுடைய கடவுள் யாரு தெரியுமா? நான் எந்த தேசத்தான் தெரியுமா? நான் எப்பேற்பட்ட ஞானமான் தெரியுமா? என்னுடைய குலம் தெரியுமா? என்னுடைய கோத்திரம் தெரியுமா? அப்படின்னு நாங்க என்ன பண்ணலாம பெருமை பேசல. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலே அவன் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. ஏன்னா ஒன்னு அவனுக்கு காட்ட விரும்புகிறான். அந்த பிரதானிகளின் தலைவனிடத்திலே ஒரு விஷயத்தை காட்டணும். எப்படி காட்டணும்? இப்ப நான் அவன் அடிமைப்பட்டு இருக்கிறான். இவன் ஒரு பாவமும் செய்யல, தேவனுக்கு என்று 3 வேளை ஜெபம் செய்கிறவன், பக்தி வைராக்கியம் நிறைந்தவன். ஆனா இன்னைக்கு அவனுடைய பாவத்தினால் அல்ல, தேசத்தாருடைய பாவத்தினால் இவன் அடிமைப்பட்டு கிடக்கிறான். அடிமைப்பட்டு கிடக்கிற இடத்துல போயிட்டு என்ன பண்றான்? வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இங்க அவன் என்ன பண்றான்? அந்த ஒரு தாழ்மைய அவங்க என்ன பண்றான்? வெளிப்படுத்துகிறான். யோபுவினுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் எடுங்க. யோபுவினுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் எடுங்க. பதினெட்டாவது வசனம் படிங்க. 28:18. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அதோடு ஒப்பிட்டு பேசலாகாது, முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. 28வது வசனம் படிங்க.
மனுஷனை நோக்கி ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அப்போ அவன் யோசிக்கிறான், இப்படி அடிமைப்பட்டு இருக்கிற போது இது தேவனுடைய சித்தமாக கூட இருக்கலாம். இந்த அடிமைத்தனம் தேவனுடைய சித்தமாக கூட இருக்கலாம். அப்போ இவன் என்ன பண்றான், உன்னை காட்ட விரும்புகிறான். அவனுக்கு என்ன காட்டுறான், அந்த பிரதானிகளுக்கு உன்னை காட்ட விரும்புகிறான். என்ன காட்ட விரும்புகிறான், இந்த ராஜா எதற்கு கட்டளையிட்டு இருக்கிறான், அவர்கள் அதுக்கு சொல்றா பாருங்க, இந்த சாப்பாட்டுனால இவங்க புஷ்டி ஆவாங்க. என்ன ஆவாங்க, புஷ்டி ஆவாங்க. அது மாத்திரமல்ல, பாருங்க 4:5 தானியேல் 1ஆம் அதிகாரம் 4:5 படிங்க. அந்த தேசத்தின் பாஷையை கற்றுக் கொடுக்கணும், அவர்கள் எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கணும். அவர்கள் தன்னுடைய வேலைக்கு வைக்கிறதுனால அவர்கள் ஆரோக்கியமா இருக்கணும், புஷ்டியா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், பல பலன் இருக்கணும் அப்படின்ட்டு பார்க்கறான். அப்போ ஆனா அவனை வேண்டிக் கொள்கிறான், ராஜாவின் போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்த கூடாதபடி அவன் வேண்டிக் கொண்டு அவனுடைய சிந்தை மாம்ச சிந்தை அல்ல, ஒரு ஆவிக்கற்ற ஒரு சிந்தை அவனுக்கு இருந்தது. யாருக்கு, தானியேலுக்கு இருந்தது. இது சாப்பாட்டு காரியம் கிடையாதுங்க, இது அதை விட ஒரு ஆழமான காரியம். அவனுக்கு காட்டணும் தன்னுடைய தேவனுடைய மகிமையும் மாட்சிமையும் மேன்மையும் அவன் காட்டணும். ஏன்னா அவன் இந்த வேதத்தை விசுவாசிக்கிறான், இதை வாசிக்கிறான், தியானிக்கிறான், தன்னுடைய தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறான், தினமும் 3 வேளை ஜபம் பண்ணுகிற ஒரு வீரனாய் அவன் இருந்தான், தானியேல் இருந்தான். ஆனா அதை எப்படி அவனுக்கு வெளிப்படுத்துவது? ஒரு மனுஷன் தான் ஆராதிக்கிற மகிமையின் தேவனை எப்படி வெளிப்படுத்துவது? நேரா சொல்ல முடியுமா? அடிமைத்தனத்தில் இருக்கிறவன் நேரா சொல்ல முடியுமா? ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்றேன். அது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரல என்னுடைய பார்வையில். உபவாசம், கர்த்தரை தான் ஆராதிக்கிறாங்க, கர்த்தரை தான் துதிக்கிறாங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்றாங்க, மற்றவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றாங்க. கிறிஸ்தவர்களை சொல்றேன், நாங்க ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு நபர் வேறொரு கடவுளுடைய அடையாளத்தோடு வர்றாரு, வேறொரு கடவுளுடைய அடையாளத்தோடு வர்றாரு. நான் சந்திக்க முடியாது அப்படின்னுட்டாங்க. அல்லேலூயா. அதுக்காக நம்ம ரட்சித்திருக்கிறாரு கர்த்தர். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியுதா, விளங்குதா? நான் சந்திக்க முடியாது. ஏன்? இல்லை, எனக்கு முடியல, எனக்கு பாதிப்பு உண்டாகுது அதனால. அப்போ அது எவ்வளவு ஒரு பலவீனமான ஒரு காரியம். அல்லேலூயா. முதல் மனுஷனாகிய இந்த ஆதாமே தேவனை விட்டு விழுந்து போய்விட்டான். அல்லேலூயா. கீழ்ப்படியாம என்ன பண்ணிட்டான்? தேவனை விட்டு விலகி போயிட்டான். வேதம் சொல்லுகிறது இந்த உலகம் முழுவதும் யாருக்குள்ள கிடக்கிறது? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, இல்லையா?
என்ன கிடக்குது? எங்க கிடக்குது? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது இந்த உலகம். இந்த பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார் கர்த்தர். மீட்டெடுத்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னை, உன் ஜீவனை காப்பாற்றி உன்னை மீட்டெடுத்து நித்திய நரகாக்கினைகளிலிருந்து மீட்டெடுத்து உன்னை ஒரு ஒளியாக, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளியாக உன்னை இந்த இடத்துல ஏற்படுத்தி வைத்திருக்க. எதுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? நீ ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கா? அதுக்கு மாத்திரம் தானா? நீ மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு ஒளி விட்டு ஒரு பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படிதான் உன்னை தெரிந்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ எப்படி? நீ சுயாதீனமா இருக்கிற, ஆசீர்வாதமா இருக்கிற, நல்லா இருக்கிற. அப்படி இருக்கிற நீ மற்றவர்களுக்கு முன்பாக உன்னுடைய தேவனுடைய மகிமையும் மாட்சிமையும் வல்லமையும் நீ அறிவிக்கக்கூடிய அளவில் இருக்கிற நீ சந்திச்சா எனக்கு பாதிப்பு உண்டாகும் நீ சொன்னீன்னா அது எப்படிப்பட்ட ஒரு பலவீனமான நீ ரட்சிக்கப்பட்ட பாத்திரமா இருப்ப? அல்லேலூயா. நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இவங்க உபவாசம் என்ன, இவங்க ஜபம் என்ன, தேசத்துக்காக ஜபம் என்ன, மற்றவருடைய ரட்சிப்புக்காக ஜபம் என்ன? எந்த பிரயோஜனம் இல்லையே. ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருமா? கொண்டு வராது. நீ ரட்சிக்கப்பட்டு இருந்தா உன்னுடைய வாழ்க்கையிலே உன்கிட்ட வர்றவங்க கூட என்ன பார்க்கணும்? ஐயோ, இப்பேற்பட்ட ஒரு நபரா, இவங்க கடவுள், இவங்க எப்படி பேசுறாங்க, இவங்க எப்படி செயல்படுறாங்க, இவங்களுடைய தன்மை, இவங்களுடைய சாந்தம் எப்படி இருக்குது, இந்த கடவுள் என்னுடைய கடவுளா இல்லையே, இந்த கடவுளை நான் ஆராதிக்காம எதையோ ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உன்னை பார்த்து வியக்கிற அளவுக்கு உன்னுடைய சந்திப்பு அப்படிப்பட்ட சந்திப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையான கிறிஸ்தவன் யாரை வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் சந்திக்கக்கூடிய ஒரு திராணி உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அடிமைப்பட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில தானியேல் அந்த போஜனத்தினாலா, போஜனமா அங்க முக்கியம், உன்னை காட்ட விரும்புகிறான். உன் ராஜா நினைக்கிறான் நீ கத்து கொடுக்கிற பாடம், நீ கொடுக்கிற சாப்பாடு எனக்கு ஞானத்தையும் எனக்கு முகத்துல பொலிவையும் உண்டு பண்ணு நீ நினைக்கிறியா? ஆனா அங்க என்ன படுத்துறான், கொஞ்சம் மறைமுகமா என்ன பண்றான், அவங்கிட்ட வேண்டிக் கொள்கிறான். ராஜாவின் போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தாபடி வேண்டிக் கொள்கிறான். என்ன? இதனால இல்ல. எதனால இல்ல? இந்த போஜனத்தினால் அல்ல, வேற ஒண்ணு வல்லமை இருக்குது. என் தேவன் வேறொரு வல்லமை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற வார்த்தைகள் இருக்குது. அவருடைய மகிமை வேற, அவருடைய மாட்சிமை வேற, அவருடைய வல்லமை வேற, அவர் செயல்படுகிற எனக்குள்ளே அவர் செயல்படுகிற விதம் இது வேற. அல்லேலூயா. அவர் பரிசுத்தமான தேவன். அவரை விசுவாசிக்கிறவர்களிடத்திலே அவர் செயல்படுகிற விதம் ஆவிக்குரிய விஷயமா இருக்கிறதுனால இந்த முகப்பொலிவோ இந்த ஞானமோ எனக்கு உன்னுடைய போஜனத்தினால் அல்ல, உன்னுடைய கல்வினால் அல்ல, எனக்கு அங்கிருந்து வரும். அல்லேலூயா. அதை காட்ட விரும்புகிறான். ஆனா அதை எப்படி சொல்றான்? நான் என்னை தீட்டுப்படுத்த விரும்பல, அதை உள்ளத்துல தீர்மானம் பண்ணி கொண்டு வேண்டிக் கொண்டான். அந்த தீர்மானத்துக்கு தேவன் செவி கொடுத்ததுனால அவனுடைய இருதயத்திலே, அந்த பிரதானிகளுடைய இருதயத்திலே அவனுக்கு என்ன கிடைக்கிறது? அங்க தயவு கிடைத்தது. அல்லேலூயா. கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல 1 கொரிந்தியர் 8:8 எழுதுங்க. 8:8 எடுங்க. 1 கொரிந்தியர் 8:8. 1 கொரிந்தியர் 8:8. அல்லேலூயா. பாருங்க, போதும். போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்ததாக மாட்டாது. வெளிப்பிரகாரமான அடையாளங்கள் அவைகள் எல்லாம். அல்லேலூயா. என்னது? வெளிப்பிரகாரமான அடையாளங்கள். கிறிஸ்தவங்க
வெளிப்பிரகாரமான அடையாளங்களை வாழ பார்க்கறாங்க. அதுல திருப்தி அடைஞ்சுறாங்க. நான் கறி தின்றது இல்ல, நான் மூக்கில போட்டுக்கிறது இல்ல, காதுல போட்டுக்கிறது இல்ல, கழுத்துல போட்டுக்கிறது இல்ல, நான் வெள்ளை சேலை தான் கட்டிக்குவேன். இது வெளிப்பிரகாரமான அடையாளம். உள்ள எப்படி இருக்குது? ஆவிக்கேற்ற உள்ள இருக்குது அவங்ககிட்ட. கர்த்தர் யார் என்பதை அறிந்திருக்கிறீங்களா? கர்த்தர் எவ்வளவு மகிமையும் மாட்சிமையும் மகத்துவம் நிறைந்தவர், அவருடைய வல்லமை எவ்வளவு பெருசுன்னு அறிஞ்சிருக்கிறீங்களா? இதெல்லாம் அடையாளமா உங்களுக்கு? இந்த அடையாளம் பத்தாதுங்க. கிறிஸ்தவர்களுக்கு இந்த அடையாளம் பத்தாது. ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் நம்ம தேவனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது. இந்த போஜனம், வெளிப்பிரகாரமான அடையாளங்கள், இவைகள் எல்லாம் தேவனுக்கு உகந்ததாக மாட்டாது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ரோமருக்கு எழுதின நிருபம் 8:6 இடுங்க. 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. 14:7 ரோமர் 14:7 படிங்க. என்ன போட்டிருக்க பாருங்க. இல்ல 17 14 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, சமாதானமுமானது. அப்போ அவனுக்கு என்னன்னா, மனுஷன் அவனுக்கு உன்னை, அந்த பிரதானிகளின் தலைவனுக்கு உன்னை காட்ட விரும்புகிறான். என்ன காட்ட விரும்புகிறான்? உன்னுடைய திங்கிங், படிப்புனால, அந்த சாப்பாட்டுனால எனக்கு பொலிவு வர்றதில்லப்பா. எனக்கு வருகிற ஞானமும், எனக்கு வருகிற முக பிரகாசமும், எனக்கு வருகிற முக பொலிவும் இங்கிருந்து வரல. எங்கிருந்து வரல? இந்த உலகத்திலிருந்து வரல, வானத்தையும் பூமி உடையவர்கிட்ட இருந்து வருதுன்றதை காட்ட விரும்புகிறதா. என்ன சொல்றான்? அவங்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. இது அவனுடைய சிந்தையில ஒரு அற்புதமான ஒரு சிந்தை. யோபுவினுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் வசனம் 11-12 படிங்க. யோபுவினுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் வசனம் 11-12. நானே படிச்சிடறேன், இவ்வளவு லேட் ஆகுது எடுக்கிறதுக்கு. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, நெறியை விட்டு நான் யோபு எழுதுறான் பாருங்க. யோபு எழுதுறான் பாருங்க. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, பாருங்க. மனுஷன் ஒரு பரிசுத்தமான யோபு பத்தி சன்மார்கனும் உத்தமனும் நீதிமானுமா இருந்தான் இல்லையா? சன்மார்கனும் உத்தமனும் நீதிமானுமா இருக்கிறான். அவன் எழுதுகிறான், என்ன எழுதுகிறான்? என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அது மாத்திரமல்ல, அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிக. அல்லேலூயா. அப்போ அவர் உதடுகளின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம், அவருடைய வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் நான் அதிகமாய் காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறான். அதான் சொல்றாரு, உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யோசுவாக்கு என்ன சொன்னாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் உள்ளவைகள் எல்லாம் செய்யும்படி கவனமாயிரு, புத்திமான நடந்து கொள், அப்பொழுது உன்னுடைய வழியை வாய்க்கை செவை. இந்த புஸ்தகத்துல எழுதி இருக்கிறத கவனி. அந்த எழுதி இருக்கிறது என்ன எழுதி இருக்கிறது? என்னை குறித்து எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. எழுதி இருக்கிறது என்னை குறித்து, தேவனுடைய மேன்மையை குறித்து, தேவனுடைய மகத்துவத்தை குறித்து, தேவனுடைய மாட்சிமையை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவருடைய இரக்கத்தை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து எழுதி இருக்கிறது. இந்த எழுதி இருக்கிற வார்த்தைகளை நீ விசுவாசிக்கும் பொழுது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா.
அப்போ அவனுக்கு ஒண்ணு புரியுது, உலகம் கொடுக்கிற ஞானம் அது எனக்கு ஞானத்தை கொண்டு வராது. நீ கொடுக்கிற உணவு எனக்கு முகத்துல பொலிவை கொண்டு வராது. கொடுக்கிறவர் வேற ஒருவர் இருக்கிறார். அவர் சிருஷ்டி கர்த்தா ஒருவர் இருக்கிறார். ஆகவே அவன் யோசிக்கிறான், ஆண்டவருடைய வார்த்தை தான். அல்லேலூயா. என்ன அவர் வழி நடத்துவாரு, உன்னுடைய போஜனம் அதுதான். அவனுடைய உள்ள இருக்கிற சிந்தனை அதுதாங்க. உள்ள இருக்கிற சிந்தனை அவனை வெளியே எப்படி காட்ட முடியும்? தன்னுடைய தேவனுடைய மகிமைய, நான் இதெல்லாம் சாப்பிடுறது இல்லப்பா, நான் இந்த ட்ரெஸ் போடுறது இல்லப்பா, நான் யார் தெரியுமா, என் கடவுள் யார் தெரியுமா, யார்கிட்ட எப்படி காட்ட முடியும்? அந்த ஒரு மனுஷனை சந்திக்க விரும்பலையே, அவன் சந்திக்க விரும்பலன்னா நீ எப்படி உன் தேவனை நீ வெளிப்படுத்த முடியும்? சந்திச்சவனை நீ வெளிப்படுத்த முடியும்? அல்லேலூயா. சந்திச்சு பேசி எப்படிங்க வெளிப்படுத்துவீங்க? எதற்குங்க உங்களை ரட்சித்திருக்கிறாரு? கேட்டா நாங்க எங்களுடைய உபவாசம் தெரியுமா? யாருக்கு வேணும் உபவாசம்? யாருக்கு என்ன கொண்டு வரப்போது? இன்னொன்னு யாருடைய நாம மகிமைப்படுப்பது? சொல்றான், வேண்டிக் கொண்டான். ஞானம், அந்த இடத்துல ஞானம் வெளிப்படுகிறது. பார்க்கறான், தயவு கிடைக்குது. 10 நாள் கழிச்சு பார்க்கறான். 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி கிடைச்சது அவனுக்கு? எப்படி அந்த முகப்பிரகாசம் கிடைச்சது? மற்ற வாலிபர்களை காட்டிலும் படிப்புல சரி, ஞானத்திலே சரி, முகப்பொலிவுல சரி, எப்படி 10 மடங்கு சமர்த்தனம் கிடைச்சது? எப்படி கிடைச்சது? அல்லேலூயா. எப்படி கிடைச்சதுன்னா, இந்த தானியேல் ஒரு ஜெப வீரனாய் இருந்தான். அல்லேலூயா. சாப்பாட்டை மட்டும் விசுவாசிக்கல, தன் ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிச்சதுனாலதான் என்ன பண்றான், அவனுடைய முகம் பொலிவாய் இருந்தது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்றாரு பாத்தீங்களா? அப்போ எதுக்கு நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 31 to 34 வரைக்கும் படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். போதும் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? அதுல தேவனுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய மெய்யான போஜனமாய் இருக்கிறது. அப்போ தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டான். என்ன தீர்மானம் பண்ணிக்கிட்டான்? இது தேவனுடைய சித்தம். இந்த அடிமைத்தனம் தேவனுடைய சித்தமா இருந்தாலும் அந்த தேவ சித்தத்திலே தேவன் மகிமைப்பட வேண்டும், தேவன் வெளிப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில தேவன் நான் அடிமைத்தனத்தில் இருக்கலாம், அடிமைத்தனத்தில் நான் இருந்தாலும் தேவனுடைய சித்தம், தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்று அவன் என்ன பண்றான்? அந்த போஜனத்தால தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, அவன் 3 வேளை, தினமும் 3 வேளை ஜபம் பண்ணுகிற ஒரு ஜப வீரனாயிருந்தான். அப்ப என்ன பண்றான்? தேவனுடைய சன்னிதானத்துல முழங்கால் படிட்டு எருசலேமுக்கு நேராய் தன்னுடைய பலகணியை திறந்து அங்கு நேரா என்ன பண்றான்? அவன் ஜெபிக்கிற ஒரு ஜப வீரனாயிருந்தான் தானியேல். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் யாரோட ஐக்கியம் இருந்தா, யாரோடு கூட ஒரு நெருக்கம் இருந்தா ஒரு ஞானம் வரும், ஞானத்தை கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார், முகத்தில் ஒரு பொலிவை தருகிற ஒருவர் இருக்கிறார் என்பது அவன் ஏற்கனவே படிச்சு வச்சிருக்கிறான். அல்லேலூயா. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் எடுங்க. 34ஆம் அதிகாரம் 29, 30 எங்க போய் படிச்சு வச்சிருக்கிறான் பாருங்க. இங்கதான் படிச்சு வச்சிருக்கிறான். யாத்திராகமம் 34, 29, 30 வசனங்கள் எடுங்க.
ஹல்லேலூயா. பாருங்க, மோசே அதுக்கு முன்னாடி 28வது வசனத்துல பாருங்க, எங்க இருந்து படிச்சா இவன்? இந்த வேதத்தை நேசிக்கிறான், வேதத்தை விசுவாசிக்கிறான், தேவனுடைய வல்லமைய மகிமைய அவன் விசுவாசிக்கிறான். ஆகவே அவன் தனக்கு முகப்பிரகாசம் எங்க இருந்து வருதுன்னு அவன் விசுவாசிக்கிறான். தேவனுடைய சன்னிதானத்திலே மோசே 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து கர்த்தரோடு இருந்தான். அல்லேலூயா. அப்ப முகத்துல பொலிவு வரணும். உலகம் என்ன பண்ணுது? நல்ல சாப்பாடு சாப்பிடு, நல்ல ரெஸ்ட் எடு, நல்ல ரூம்ல இரு, நல்ல தண்ணி குடி, உலகம் எப்படி சொல்லுது. ஆனா இவனுக்கு பிரகாசம் எங்க இருந்து வருது? இவனுக்கு தெரியுது இது உலக ஞானம். அது உலக ஒரு ஞானம். உலக ஞானம் சொல்லுது நல்ல சாப்பாடு, சுத்தமான சாப்பாடு, நல்ல சாப்பாடு, கரெக்டான சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குது. ஆனா அப்போ உனக்கு நீ ஆரோக்கியமா இருப்ப, முகம் பொலிவா இருக்கும். இல்லைன்னா இந்த கிரீமை போடு, அந்த கிரீமை போடு, என்னது ஃபவுண்டேஷன் போடு, எல்லாம் தெரியும்ல, அதெல்லாம் போடுது. மொத்தம் 3 நாள் போடுறாங்க முகத்துல. ஆனா இங்க ரொம்ப செலவே இல்லாம ஒண்ணு சொல்லி இருக்குது. செலவே இல்லை. கர்த்தருடைய சன்னிதானத்துல 1 மணி நேரம் முழங்கால நில்லு. அல்லேலூயா. அப்போ இவன் தேவனுடைய சன்னிதானத்திலே 40 நாள் இருந்து தேவன் அவனோடு கூட பேசினதுனால அவன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாது இருந்தான். அப்போ முகப்பிரகாசம் எங்க இருந்து வருதுன்னு கத்துக்கிட்டான். யாரு? தானியேல் எங்க இருந்து கத்துக்கிட்டான்? ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு தெரியுது இதுதான் தேவ ஞானம். ஹல்லேலூயா. அப்ப இதை வெளிப்படுத்தணும். இந்த தேவ ஞானத்தை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியாது? பெருமையா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் ஒரு வசனம் மட்டும் படிச்சிருவோம். நீதிமொழிகள் 15:33 எடுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது. அப்ப என்ன பண்றார் ஆண்டவர்? அந்த இடத்துல அவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? அவனுடைய இருதயத்திலே அவன் ராஜகுல வம்சமா இருக்கிறான், யாதொரு மாசு இல்ல, கல்வியில சிறந்தவனா இருக்கிறான், ஞானம் உள்ளவனா இருக்கிறான். அந்த இடத்துல தன்னுடைய பெருமையோ தன்னுடைய மேன்மையோ சொல்லாதபடி அங்க என்ன பண்றான்? தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறான். நீதிமொழிகள் 18:12 படிங்கம்மா. 18:12. அழிவு வரும் முன் மனுஷனுக்கு அல்லேலூயா. மேன்மைக்கு முன்னாடி என்னது? தாழ்மை. அப்ப அந்த தாழ்மையினாலதான் அவன் என்ன பண்றான்? தான் தேவனுடைய மகிமை வெளிப்படணும், மாட்சிமை வெளிப்படணும். நான் அடிமைத்தனத்துல இருந்தாலும் அவனுடைய போஜனத்தால தன்னை தீட்டுப்படுத்திக்க கொள்ள முடியாது. அதே நேரத்தில் அவனுடைய போஜனத்தால் என்னுடைய முக பிரகாசிக்க இல்ல. அது எங்க இருந்து வரணும்? எனக்கு அவருடைய பிரசன்னத்திலிருந்து, அவரோடு கூட நான் ஐக்கியம் கொள்ளும் பொழுது, அவரோடு கூட நான் உறவாடும் பொழுது, அவரோடு கூட நான் ஜெபிக்கும் பொழுது, அவரோடு கூட பேசும் பொழுது எனக்கு அங்க முகப்பொழிவு உண்டாகும். ஹல்லேலூயா. எனக்கு அப்படிதான் வரணும். ஹல்லேலூயா. வெளியரங்கமான காரியத்தினால வருதா? கிறிஸ்தவ அடையாளம் என்பது வெளியரங்கமான காரியங்களா? வெளிப்பிரகாரமான காரியங்களா? உள்ளான மனிதன். என்ன மனிதன் இது? உள்ளான மனிதன். கிறிஸ்தவத்தில் ஒரு மாபெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு மாபெரும் பாக்கியம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மாபெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? வானத்து பூமியை உண்டாக்கின தேவனோடு கூட பேசக்கூடிய ஸ்லாக்கியம் உண்டு இருக்கிறது. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணிட்டு தனியா ஒரு ரூம்ல கொஞ்ச நேரம் நீ ஆராதனை பண்ணி அவரோடு கூட நீ பேசும் பொழுது இந்த அண்ட சராசர காணப்படுகிற இந்த உலகத்தை உண்டாக்கின காணப்படாத தேவனுடைய மகிமையினுடைய
அந்த பிரசன்னத்துக்குள்ள, அந்த சன்னிதானத்துக்குள்ள போய் பேசிட்டு இருக்கிறேன். கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற மாபெரும் பாக்கியம். அந்த உணர்வோட பேசிட்டு இருக்கீங்களா? அல்லேலூயா. உனக்கு எங்க இருந்து பலன் வருகிறது? வெளியரங்கமான அடையாளங்கள்னாலயா? அல்லேலூயா. அப்போ அந்த உணர்வு இல்லைன்னா நீ எப்படி இந்த உலகத்துல போயிட்டு மற்றவங்களுக்கு நீ சாட்சியா வாழ முடியும்? அவரை சந்திச்சா எனக்கு பிரச்சனை ஆயிடுதுன்னு சொல்றியே, அப்ப உனக்கு என்ன அறிவு இருக்குது? இந்த தேவனை குறித்த என்ன அறிவு இருக்கிறது? அல்லேலூயா. நீ அப்ப தேவனுடைய நாமத்தினுடைய மகிமைக்கு நீ வாழ்ந்துட்டு இருக்கிறியா, இல்ல உன் மகிமைக்கு நீ வாழ்ந்துட்டு இருக்கிறியா? வெளிப்பிரகாரமா என்ன பாரு, ஏன் ஜெபத்தை பாரு, ஏன் உபவாசத்தை பாரு. இது வெளியரங்கமான கிரியைகளா, வெளிப்பிரகாரமான அடையாளங்களா? தேவ ஞானம் என்பது என்ன? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உன்னை சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் உன்னிலே தேவனை கண்டு உன் தேவன் மகிமைப்படுகிற வாழ்க்கை உன்கிட்ட இருக்குதா? உன்னுடைய கிரிகள் நீ மேல தூக்குனா, நான் 3 மணி நேரம் ஜெபிப்பேன், அதுதான் உனக்கு நிக்கும். நீ 3 மணி நேரம் ஜெபிக்கிறதா நிக்கும். உன் உபவாசம் உங்ககிட்ட நிக்கும். தேவன் என்ன செய்தார்? தேவன் என்ன செய்தார் தெரியுமா உங்களுக்கு? வானத்து பூமி உடையவர் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே கொடுத்தார். அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது நீ என்ன செய்தது இல்லைங்க, அது உலகம், உலக மதம். நீ என்ன செய்யறன்னு சொல்றது உலக மதம். கர்த்தர் என்ன செய்தார் என்றுதான் கிறிஸ்தவ மதம். அல்லேலூயா. அதைத்தான் மேன்மை பாராட்டணும். கர்த்தர் எனக்கு செய்தார். ஏன் சொல்றீங்கல்ல, வந்தா மேல நின்னு சொல்றீங்கல்ல, என்ன சொல்றீங்க? ஏதாவது தேவன் வந்து கேட்டா என்ன சொல்லி கொடுக்குறீங்க? வாமா 10 வாரம் செவ்வாய்க்கிழமை வா, இல்ல 30 வெள்ளிக்கிழமை வா தானே சொல்லி கொடுக்குறீங்க. உபவாசம் இரு, முழங்கால் இதானே சொல்லி கொடுக்குறீங்க. இல்லம்மா, இந்த வானத்து பூமி உண்டாக்கின கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் உன்னுடைய பாவங்களுக்காக, உன்னுடைய சாபங்களுக்காக செத்து, உன்னுடைய வாழ்விற்காக, உன்னுடைய ஜீவனுக்காக அவர் செத்துருக்காரு. எனக்கா சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நான் கேட்கிறேன், நீ என்ன செய்ய சொல்லி கொடுக்குறீங்க? கர்த்தர் என்ன செய்தார் சொல்லி கொடுத்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்து கொடுத்திருக்காருன்னா அது இருதயத்தில் நிற்கும். அந்த கர்த்தர் என் கர்த்தர், அந்த அப்படிப்பட்ட கர்த்தரா இது. இல்லைன்னா நான் உபவாசிச்சேன், நான் முழங்கால நின்ன, நான் பெற்றுக்கிட்டேன், யார அப்ப மேன்மை பாராட்டுறீங்க? அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லி கொடுக்கணும்? கர்த்தர் என்ன செய்தார்? சிலுவையில் உனக்கு என்ன செய்தார்? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அந்த தேவன் என்ன செய்தார் சொல்லி கொடுக்கணும். கிறிஸ்தவம் என்பது அதுதாங்க. அப்ப கிறிஸ்துவ இருதயத்தில் நிற்பாரு. இல்ல உபவாசமா, முழங்காலோ, உன்னுடைய சுயகிரிகள் தான் நிற்கும். அல்லேலூயா. மோசே எப்பங்க தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கும் போதாங்க மோசே 40 நாள் உபவாசம் பண்ண. உபவாசம் இருந்தா அது அவனுக்கே தெரியாது. தேவனோட இருந்தா அவனுக்கு பசி இல்லை. அல்லேலூயா. நீ பசியா இருக்கு தேவனோட இருக்கிற, தேவனோட இருந்து பசியா இருக்கிறியா? உபவாசம்ன்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. ஏன் சுவிசேஷமே வேற. அல்லேலூயா. கரெக்டா இல்லையா நான் சொன்னது? கரெக்டா இல்லையா? அல்லேலூயா. தப்பா? தப்பா கரெக்டா நான் சொன்னது உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போ சிந்தையில வீணராகிறதுக்கு என்ன காரணம்? நான் விசுவாசிக்கிறேன் என் கர்த்தர் எனக்காக செய்தார், அதுதான் என் இருதயத்தில் நிற்குது. நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை கொண்டு வந்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அவ்வளவுதான் என்னால செய்ய முடியுங்க. அதான் போன தொழுது கொண்டான் அவன். அப்பா, என்னை மீட்டெடுத்தீரே, என்னை தெரிந்து கொண்டீரே, என்னை ரட்சித்திருக்கிறீரே, என்னை விடுதலையாக்கி இருக்கிறீரே, இந்த அடிமைத்தனத்துல கூட எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீரே அப்படின்னு அவருடைய சன்னிதானத்துல போய் அவன் நிக்கிறான். அந்தி சந்தி மதிய வேலை 3 வேளை தொழுகிறவனா இருக்கிறான். அந்த ராஜாவின் சாப்பாட்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி அந்த தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவன் என்ன பண்றான்? தன்னை வெளிப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. மற்ற பேரை பார்த்து எத்தனை மடங்கு சமர்த்தனா இருந்தா? எத்தனை மடங்கு சமர்த்தனா இருந்தா தெரியாதா? 10 மடங்கு. ஹல்லேலூயா.
எத்தனை மடங்கு? 10 மடங்கு சமர்த்தனாய் அவன் இருந்தான். அந்த மோசேனுடைய ஊழியத்தை பத்தி எழுதுறாரு பவுல். என்ன எழுதுறாரு? அது ஒளிந்து போகிற ஊழியம். மோசேனுடைய முகத்தில் இருந்த பிரகாசம், அது எழுதுறாரு ஒளிந்து போகிற ஒரு ஊழியமா. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7, 8, 9. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7, 8, 9 படிங்க. முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே, ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஆகிய தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒழிந்து போவதை மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. பாருங்க, மோசே 40 நாள் தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து அவருடைய முகம் என்ன பண்ணிருச்சு? எப்படி இருந்ததா? முகம் பிரகாசமா இருந்ததா. அந்த பலகைகளை எழுதி வாங்கிட்டு வந்த அந்த கற்பலகைகள் அவருடைய வாங்கிட்டு வந்தாரு. அந்த வாங்கிட்டு வந்து அவருடைய முகத்தை இஸ்ரவேல் ஜனங்களால பார்க்க கூடாதபடி ஒரு மகிமை மோசேனுடைய முகத்துல இருந்துச்சு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகிமை உடைய அந்த ஊழியத்தை பத்தி என்ன சொல்றாரு? அந்தியம் ஒளிந்து போவது மகிமை உள்ளதா இருந்ததனால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. மோசேனுடைய ஊழியம் முடியுது, ஒரு முடிவுக்கு வர்றது. அது மகிமை உள்ள ஊழியமா? அது மகிமை உள்ள ஊழியம் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதான் பவுல் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? அந்த முகப்பிரகாசம் தேவனுடைய சன்னிதானத்துல இருந்து மோசேக்கு கிடைச்சது. அதே போல தானியேலுக்கும் கிடைச்சது. ஆனா அவர் சொல்றாரு, அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததனால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளது. அப்ப நிலைத்திருக்கிறது எது? நிலைத்திருக்கிற எது? அடுத்த அதிகாரத்துல இருக்கிறது. என்ன இருக்கு பாருங்க. 4:6 படிங்க. 4:4 இருந்து படிங்க. 4:4 இருந்து. சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை குருடாக்கினார். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். போதும் பாருங்க, இங்க வேற ஒரு ஒளி. அது எங்க பிரகாசிக்குது? முகத்துல பிரகாசிக்கல, இருதயங்களிலே பிரகாசிக்கிறது. இது அல்லேலூயா. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினுடைய ஒளி இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்று பண்ணும் பொருட்டாக எங்களுடைய இருதயங்களிலே பிரகாசிக்க செய்தார். அல்லேலூயா. அங்க மோசேனுடைய காலத்துல முகத்துல பிரகாசிச்சது. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய அறிவாகிய ஒளி நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிச்சது. அது கல்லுல எழுதப்பட்டது, இது இருதயங்களில் எழுதப்பட்டது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அவருடைய இருதயங்களிலே உங்களுக்கு அந்த ஒளி வந்து அவரை உங்களுக்கு வந்து என்ன சொல்லுது? இவர்தான் உன்னுடைய இரட்சகர். அல்லேலூயா. இவர்தான் உன்னுடைய இரட்சகர்.
அதுதான் இருதயத்தில் தோன்றுகிற ஒரு வெளிச்சம், இருதயத்தில் தோன்றுகிற ஒரு பிரசன்னம். என்ன சொல்ல வர்றேன், ஆதி பரிசுத்தவான்களுக்கு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஒரு காரியம் வெளிப்பட்டது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், இவைகளெல்லாம் தாண்டி தேவன் ஒரு மகிமைக்குரியவர் என்பது அவர்களுக்கு இருந்தது. அந்த மகிமைக்குரியவர் மகிமையான காரியங்களை செய்ய முடியும் என்பது அவர்களுக்கு தெரிந்தது. இந்த உலகத்தில் உள்ளவர்களை காட்டிலும், உலக ஞானத்தை காட்டிலும் தேவ ஞானம் என்பது அதிகம் என்பது அவர்களுக்கு தெரிந்தது. அந்த அதிகம் என்று தெரிந்ததனாலதான் அவர்கள் தங்களை விற்று போடல. எங்க விற்று போடல? அந்த பரிசுத்தவான்கள் தங்களை உலகத்தாருக்கு விற்று போடாதபடி, அந்த ராஜாவின் போஜனத்தாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடி வேண்டிக் கொண்டு, தாழ்மை தரித்துக் கொண்டு அவன் என்ன பண்றான், மேல வரணும், தேவனுடைய நாம மகிமைப்படணும், தேவனுடைய மாட்சிமை வெளிப்படணும். ஆகவே என்ன பண்றான், அவனுடைய தேவன் அவனுக்கு கற்பித்த வழியப்படி என்ன பண்றான், அவருடைய சன்னிதானத்துல போய் நிக்கிறான். அல்லேலூயா. அந்த முகப்பொலிவும், அந்த ஞானமும், அந்த அறிவும் அவனுக்கு 10 மடங்கு, அவனுடைய 10 நாள்ல அவனுக்கு 10 மடங்கு அவனுக்கு தேவன் கொடுக்கிறான். அல்லேலூயா. இந்த சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்களுக்கு மேல ஒரு ஆழமான தேவனை குறித்த ஒரு அறிவு இருக்குதுன்னா அது தேவ ஞானம். அது அல்லேலூயா, அது தேவ ஞானம். அப்போ அவனுக்கு என்ன அங்க கிடைக்குது, ஏன் வேண்டிக் கொண்டான் அவன் அங்க, அவனுக்கு ஒரு வழி, அவனுக்கு ஒரு வழி. அல்லேலூயா, இது ஒரு வழி. என்ன தேவன் இந்த சாப்பாட்டுனால நான் இவனுக்கு எப்படி காட்டுறது, சாப்பாட்டுனால இல்லைன்னு இவனுக்கு காட்டணும். அதற்கு தான் அவன் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. வேண்டிக் கொண்டது மாத்திரமல்ல, அவன் என்ன பண்றான், 10 மடங்கு சமர்த்தனாய் தேவன் அவனை மாற்றி வைக்கிறார். அப்போ ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அவனுக்கு தெரியுது, இது பழைய ஏற்பாட்டுல இருந்து நான் பிரகாசமானவனா 10 மடங்கு சமர்த்தன் ஆகணும்னா அதை யார்கிட்ட போய் கத்துக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. சாலமோன் கூட வேண்டிக் கொள்றான் இல்லையா, ராஜாவானது என்ன சொல்றான், நான் போக்கும் வரத்தும் அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன், நீர் எனக்கு ஞானத்தை கொடுன்னு கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்ட ஞானத்தை கொடுத்து கேட்காத ஐஸ்வரியத்தை கொடுக்கிறேன். ஏன் அவனுக்கு அப்படி கொடுத்தாரு, அவன் கேட்டது தேவனுக்கு ஒரு பிரியமா இருந்தது. அல்லேலூயா. அவன் கேட்டது என்ன இருந்தது, தேவனுக்கு ஒரு பிரியமா இருந்தது. அப்ப தேவனுக்கு பிரியமானதை கேட்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு தாழ்மையான ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், ஞானத்தை தருகிறவர் யாரு, நான் இந்த தேசத்தை ஆளணும்னா, இத்தனை லட்சம் பேரை நான் ஆளணும்னா எனக்கு ஞானம் வேணும். அந்த ஞானம் என்னை சுத்தி இருக்கிற சாஸ்திரிகள், ஜோசியக்காரர்கள் கிட்ட இருந்து எனக்கு கிடைக்காது. எங்கிருந்து வரும், எனக்கு பரத்தில் இருந்து வருகிற ஞானமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. எனக்கு அங்கிருந்து வரணும் ஞானம். அது கேட்டதுனால தேவன் பிரியமாகி அவன் கேட்ட ஞானத்தை கொடுத்து கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கவே இல்லை. அவன் அல்லேலூயா. கேட்ட ஞானத்தை கொடுத்து கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். ஆகவே அவனுக்கு தெரியுது, ஒரு மனுஷன் ஞானவானா வரணும், தேவன் மகிமைப்படணும், மேலானவனா வரணும், ஆஸ்தி ஐஸ்வர்யம் அந்தஸ்து அதிகாரம் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கணும். மற்றவருக்கு அது எதுக்கு, மற்றவர்களுக்கு முன்பாக தேவன் நாம மகிமைப்பட நான் வாழணும். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய மகிமைக்கு என்றுதான் எனக்கு இதெல்லாம் வேண்டும். அதனாலதான் என்ன பண்றாரு, தேவன் அவனுக்கு 10 மடங்கு அவனை சமர்த்தனா மாத்துறாரு. 10 மடங்கு சமர்த்தனா மாத்துறது எல்லோருக்கும் முன்பாக அவனை என்ன பண்றாரு, மேன்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லி கடந்து முடிக்க போறேன். அவனை என்ன பண்றாங்க, தானியேல சிங்க கெபில போடுறாங்க இல்லையா. அல்லேலூயா. தானியேல
சிங்க கெபில போடுறாங்க. போடும்போது சிங்கங்கள் அவனை என்ன பண்ண முடியல, சேதப்படுத்த முடியல. என்ன படுத்த முடியல? சேதப்படுத்த முடியல. ஏன் சேதப்படுத்த முடியல? தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார். நான் சொல்றேன், வாய் கட்டப்பட்டு இருக்கிறது இல்லையா? வாய் கட்டப்படணும். தானியேல் தேவனுடைய சன்னிதானத்திலே ஒரு ஜெப ஒரு வீரனா இருந்தான். அந்தி சந்தி மதியம் 3 வேளை அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான். நான் சொல்றேன், சிங்கங்கள், சிங்கக்கெபில சிங்கங்கள் இருக்குது. சிங்கங்கள் எங்க இருக்குது? சிங்கக்கெபில இருக்குது. ஆனா அந்த சிங்கங்கள் தானியேல் என்கிற ஒரு சிங்கத்தை பார்த்துச்சு. அல்லேலூயா. அதனாலதான், ஏன்னா இது ராஜா சிங்கம். இது யாரு? தானியேல் யாரு? ஒரு ராஜா சிங்கம். காற்றுக்கு யாரு ராஜா? சிங்கம் தான் ராஜா. இந்த சிங்கங்கள் என்ன பண்ணுது? இந்த ராஜா சிங்கத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுது? வாய கட்டி போடுகிறது. அல்லேலூயா. ஏன்? இவன் கர்த்தருடைய மகிமையை அறிவிக்கிற ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான். அவன் சொல்றான், அந்த சொப்பனத்துக்கு கனவை சொல்றதுக்கு முன்னாடி சொல்றான், 2ஆம் அதிகாரம் 19, 20, 21 படிங்க. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, பாருங்க, அவன் என்ன சொல்றான்? ராக்காலத்தில் தரிசனத்தில் தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்து, தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களின் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறார். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். அவருக்கு வெளிச்சம் அவரிடத்தில் வேதம் சொல்லுகிறது, இருளும் வெளிச்சமும் அவருக்கு சரி. அப்போ ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்ப ஒரு அறிவு வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவர் நமக்கு நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவன் இடுக்கல்ல இருக்கிறான், அடிமைத்தனத்தில் இருக்கிறான், ஒடுக்கப்பட்டு இருக்கிறான். அந்த தேசத்துல இன்னொரு பாஷை கற்றுக் கொடுக்கப்படுகிறது, இன்னொரு விதமான உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த சூழ்நிலையில கூட அவன் என்னுடைய ஆண்டவர் இப்படி என்னை இக்கட்டிலே மாட்டிட்டாருன்னு அவன் நினைக்கல. அங்க அந்த ஸ்தானத்துல கூட, அப்படி அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு ஸ்தலத்துல கூட தன் தேவன் எப்படிப்பட்ட ஒரு மகிமையும் மாட்சிமையும் மகத்துவமும் மேன்மையும் உள்ளவர், அவரே ஆழத்தில் இருக்கிற தேவர், அவர் அறிய முடியும். அவர்தான் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்னா, என்னுடைய மேன்மைக்காக அந்த ராஜாவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு கொடுக்கப்பட்டது தரிசனம்? தரிசனம் கொடுக்கப்பட்டு அது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது?
தானியேலை மேன்மைப்படுத்த போறார். இப்போ அல்லேலூயா, தானியேல் மூலமாக தேவன் மகிமைப்பட போகிறார். அதான் அந்த விசுவாசம். ஒரு மனிதனுடைய விசுவாசமோ தன்னுடைய தேவன் எப்பேற்பட்ட மகிமைக்குரியவர், எப்பேற்பட்ட மாட்சிமைக்குரியவர், எப்பேற்பட்ட மகத்துவம் உள்ள தேவன், அவர் எப்பேற்பட்ட வல்லமை நிறைந்தவர், எவ்வளவு இரக்கம் நிறைந்தவர் என்பதை நாம் நம்முடைய இருதயத்தில் அதிகமாய் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா, அதிகமா வைக்க வேண்டும். அவருடைய அதை வைக்கும் பொழுதுதான் தேவன் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த முதல் வாரத்தில் இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த அறிவு யாருக்கிட்டையாவது போயிட்டு உங்க ரட்சிப்புக்கு அந்த சிலுவையினால் தான் ரட்சிக்கப்பட்ட நீங்க சொன்னீங்கன்னா உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? நான் கேட்கிறேன். உலகத்தார் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய இருதயங்களிலே தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஒளியை பிரகாசிக்க பண்ணினார். அல்லேலூயா. முகத்துல பிரகாசிக்க பண்ணல, இருதயங்களில பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். அதுதான் அவருடைய மகத்துவம், அதுதான் அவருடைய மகிமை. தேவன் மனுஷர்களுக்காக என்ன மனுக்குலத்துக்கு என்ன செய்தார்? அதுதான் சுவிசேஷம், அதுதான் பலன். நமக்கு எது பலனு? இதுதான் பலனு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய மகத்துவமும் வல்லமையும் அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தாரு. பாத்தீங்களா? மீட்டெடுத்து கானான் தேசத்துல கொண்டு வந்து வச்சார். பாத்தீங்களா? அதுதான் அந்த 5 புத்தகங்கள் இருக்கிறது தான் அவருடைய மகத்துவம். எப்படி ஓங்கிய பயத்தினாலும் பலத்தை கருத்தினாலும் எப்படி அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வந்து கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வந்து வைத்தார் என்பது நம்ம இந்த பிரபஞ்சத்திலிருந்து மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அதுக்கு ஒப்பானது தான் அது. அல்லேலூயா. அப்பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்தார். அப்போ இந்த இப்படிப்பட்ட மகிமையை, இப்படிப்பட்ட அவருடைய மகத்துவத்தை இருதயத்தில் வைத்திருந்ததுனாலதான், அவனுக்கு அந்த விசுவாசம் இருந்ததுனாலதான், அவங்களுக்கு இல்லாத ஒரு ஞானம், இப்படி ஒரு விசுவாசம் இருந்ததுனாலதான் அவர்களுக்கு இல்லாத ஞானம் இவனுக்கு கொடுக்கப்பட்டு சொப்பனத்தையும் வந்து சொல்றான், சொப்பனத்துக்கான விடுகதையை சொல்றான். அதுக்கு தான் சொல்றான் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அவர். ஹல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஒரு அவமானம், ஒரு நிந்தை, ஒரு வேதனை, ஒரு வியாகுலம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு பெண் அன்னாள் மலடியாயிருந்தா. அவ்வளவு வேதனை அனுபவிச்சா. அவ புருஷன் சொல்றான், 10 பிள்ளைகளுக்கு நான் சமானம் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்? 10 பிள்ளைகளுக்கு உனக்கு நான் சமானம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பங்கு கொடுக்கறான், எக்ஸ்ட்ரா கொடுக்கறான். ஆனா அண்ணாள் அதுக்கு ஒத்து போகல. இல்லங்க, உன்னால என்னை திருப்திப்படுத்த முடியாது, எனக்கு அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. என்ன கொடுப்பாரு? அவர் கொடுப்பார். நீ கொடுத்தா கூட அது மாம்சத்தின்படி இருக்கும், அவர் ஆவியின்படி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நீ கொடுத்தா 10ஓட 11, அத்தோட இது 1, அவர் ஆவியின்படி கொடுப்பார். அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தால் அதுக்கு என்ன காரணம்? விசுவாசம். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம்? விசுவாசம். உன் வாழ்க்கையிலே இந்த கர்த்தர், அதுதான் ஞானம். ஞானம் என்பது என்ன? சிலுவையிலே தொங்கி தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்ட அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசத்தை வைப்பது. ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அதுதான் உனக்கு ஞானத்தை கொடுக்கும். அதுதான் உனக்கு ஒரு ஒளி விட்டு பிரகாசிப்பிக்க பண்ணும். அதுதான் உன்னுடைய தேவன் உன்னிடத்துல மகிமைப்பட முடியும். ஹல்லேலூயா. அப்பதான் இந்த உலக ஞானத்தை நீ ஒரு சாதாரணமாக்க முடியும். நீ ஒளி விட்டு பிரகாசிக்கும் பொழுதுதான். இல்ல இந்த உலகத்துல எதுக்கு உன்னை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறாரு? ஒதுங்கி போறதுக்கா? நான் என் பரிசுத்த என்ன தெரியுமான்னு ஒதுங்கி போறதுக்கா? இல்ல, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. அப்போ அவரை
மேன்மைப்படுத்தும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது என்ன ஆகுது? ஒரு மேன்மை வருது. யாருக்கு வருது? தானியேலுக்கு வருது. தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது இல்லையா? அவனுக்கு பொன் சரப்பணி போடப்பட்டது. 2ஆம் ஸ்தானத்தில் அவன் உட்கார வைக்கப்படுகிறான். அப்போ தேவன் கிட்ட இருந்து தான் எனக்கு ஞானம் வருது. அந்த மகிமையின் தேவன் தான் எனக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அந்த மகிமையின் தேவன் தான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது என்ன ஆகுது? அத தேவன் அவர் என்ன பண்றாரு? அவங்களை உயர்த்துகிறார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது இல்லையா? உப்பு சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும். சொல்றாரு, மலை மேல் இருக்கிற பட்டணமா மாற்ற விரும்புகிறார். விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காக மாற்ற விரும்புகிறார். உப்பால் சாரம் ஏறினவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் உப்ப சொல்றாரு? உப்பு சுவை கொடுக்குது இல்லையா? உப்பு இன்னொன்னு செய்யும், கெட்டு போகாம பாதுகாக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகம் கெட்டு போகாம பாதுகாக்கிறதுக்கு நம்மளை தான் உப்பா வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இதுதான் இது புரிந்து கொள்ள வேண்டும். நாம இதை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் வெளியரங்கமான கிரியைகளில நாட்டத்தை செலுத்தாம உள்ளான மனிதன், அந்த உள்ளான மனிதன் இந்த ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம் இருக்கும் பொழுது, ஒரு தொடர்பு இருக்கும் பொழுது, ஒரு ஆராதனை இருக்கும் பொழுது உன்னிடத்திலே தேவனுடைய ஞானம் வெளிப்படும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது இந்த சத்தியம் உங்களுக்கு? அல்லேலூயா. அப்ப உன்னுடைய வெளியரங்கமான காரியங்களை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு, அல்லேலூயா, வெளியரங்கமான காரியங்களை மூட்டை கட்டி வச்சுட்டு இருதயத்தில் தேவனை விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகத்தில் எப்படி ஒரு உயர்வு தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது? எப்படி கொடுக்கப்பட்டது? அல்லேலூயா. அந்த விசுவாசம், அந்த தேவனோடு கூட உள்ள ஒரு ஐக்கியம், அவரோடு உள்ள அவர் மேல அந்த தேவன் மீது வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு உணர்வு, இருதயத்திலே ஒரு மாபெரும் ஒரு பெரிய ஒரு உணர்வு, அதுதான் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு உருவை கொடுத்தது. அதனால தான் பாருங்க, அவன் வேண்டிக் கொண்டான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. என்ன எப்படி பண்ணானா? வேண்டிக் கொண்டான். என் தேவன் யாரு தெரியுமா? அப்படி போல அந்த இடத்துல அவன் தாழ்மை தரித்து கொண்டு தேவனுடைய சன்னிதானத்தில் போயிட்டு முழங்கால் படிக்கிட்டு ஞானத்தை வர வச்சு, முகப்பிரகாசத்தை வரவழைச்சு அவன் உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? அவர் யாரு கூட ஐக்கியம் அதிகமா இருக்கணும். வெளிப்பிரகாரமான அடையாளங்கள் அல்ல, உள்ளான மனிதன் வல்லமையால் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த அன்பிலே, இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பிலே வேரூன்றி எப்பொழுது நிலை பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா.